இன்னைக்கு இணையத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வர ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தளபதி விஜய் மற்றும் அவங்க மனைவி சங்கீதா இடையிலான விவாகரத்து. இதுல தேவையில்லாம தன்னோட பெயர் அடிபடுறதுக்கு நடிகை த்ரிஷா கொடுத்திருக்கக்கூடிய காட்டமான பதிலடியும் தான் இப்போ சோஷியல் மீடியால ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. வாங்க இதுல என்னதான் நடக்குது அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 27 வருஷமா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்த விஜய் சங்கீதா தம்பதி இப்போ நிரந்தரமா பிரிய போறதா இணையத்துல சில தகவல்கள் தீயா பரவிட்டு இருக்கு. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல சங்கீதா தரப்புல இருந்து ஒரு விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கான். அந்த மனுவில் தளபதி விஜய் மேல பல அடுக்கடுக்கான புகார்கள் வைக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. திருமண வாழ்க்கையை தாண்டி ஒரு பிரபல நடிகையோட விஜய் தொடர்பில் இருப்பதாகவும் அதை தட்டி கேட்டதுக்கு தன்னை வீட்டை விட்டு வெளியேற விடாம அடைச்சு வச்சதாகவும் இணையத்துல செய்திகள் பரவுது. அது மட்டும் இல்லாம கடந்த 2 வருஷமாகவே இவங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் வாழ்ந்து வரதாகவும் தகவல் சமூக வலைத்தளங்கள்ல உலா வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு தகவல் கசிஞ்ச உடனே நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா? அந்த நடிகை யார் அப்படின்னு அவங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி பலருடைய பெயர்களையும் அடிச்சு விட ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நடிகை த்ரிஷாவோட பெயரை குறிப்பிட்டு பல மீம்ஸ்கள் இணையத்துல பரவவும் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பிரபல அரசியல்வாதியான நயனார் நாகேந்திரன் விஜய் மற்றும் த்ரிஷாவை இணைச்சு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு செஞ்சாரு. இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின உடனே ஒரு நடிகர் நடிகையை பத்தி அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தமும் தெரிவிச்சாரு. ஆனா இப்ப மறுபடியும் விஜய் வீட்டு பிரச்சனைக்கு த்ரிஷா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் அப்படின்றது பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தேவையில்லாம இந்த விவாகரத்துல தன் பெயர் இழுக்கப்படுறதுக்கு த்ரிஷா தரப்புல இருந்து ரொம்பவே காட்டமான ஒரு விளக்கம் வந்திருக்கிறது சொல்லப்படுது. கடந்த சில வருஷங்களாகவே விஜய் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுல ஏன் பெயரை கொண்டு வந்து சேர்க்கிறதே சிலருக்கு வாடிக்கையா போச்சு. நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள், ஆனா அதை கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறது எனக்கு ரொம்பவே மன உளைச்சல தருது. அவங்க குடும்ப பிரச்சனை அவங்களோட பர்சனல், அதை எதிர்கொள்ள அவங்களுக்கே தைரியம் இருக்கும். சம்பந்தப்பட்டவங்க அந்த நடிகை யாருன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லட்டும். அது வரைக்கும் என் எதிர்காலத்தையும் மன அமைதியையும் கெடுக்கிற மாதிரி என் பெயரை களங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு த்ரிஷா ரொம்ப ஆவேசமா தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சில செய்திகள் அப்படின்றது வெளியாகியுள்ளது. மொத்தத்துல விஜய் பத்தின எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதுல த்ரிஷாவோட பேரு இணைக்கப்படுறது தொடர் கதையா இருக்கு. இப்ப வர இந்த விவாகரத்து விஷயத்திலையும் த்ரிஷா தரப்புல இருந்து தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறதா சினிமா வட்டாரங்கள்ல பேசப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.